வணக்கம் நண்பர்களே. உண்மையான பயணம், உண்மையான அனுபவம், அர்த்தமுள்ள கதைகள். வெல்கம் டு MSK Vlogs. தலமான ராமேஸ்வரத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இந்த புனித தலத்திற்கு வருக. நான் லதா. ராமேஸ்வரம் தத்துவ ஞானத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு தீர்த்த தலம். இந்திய திருநாட்டில் மூர்த்தி, தீர்த்தம், தலம் என 3 சிறப்புகளையும் ஒருங்கே கொண்ட தலங்களில் ராமேஸ்வரமும் ஒன்று. பண்டைய ராமாயண காலத்திலிருந்தே இத்தலம் புனித யாத்திரை தலமாக விளங்கி வருகிறது. ராமேஸ்வரம் பற்றி அறியும் பயணத்தில் முதலில் அதன் வரலாற்று பின்னணியையும் ராமாயணத்துடனான தொடர்பையும் புரிந்து கொள்வது அவசியம். லதா, இந்த புண்ணிய தலத்தின் தோற்றம் பற்றி நமக்கு சொல்லுங்களேன். ராமேஸ்வரம் என்ற பெயரின் உட்பொருளே ராமரின் ஈஸ்வரன் என்பதாகும். எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையானது ராமேஸ்வரம் எனும் இத்தலம். புராணங்களின்படி இலங்கையில் ராவணனை வதம் செய்து சீதையை மீட்டு வந்த ராமபிரான் தனக்கேற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்க அகஸ்திய முனிவரின் அறிவுரைப்படி சீதை மற்றும் லக்ஷ்மணனுடன் இத்தலத்திற்கு வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இந்த சிவலிங்க பிரதிஷ்டையின் வரலாறும் சுவாரஸ்யமானதல்லவா? அதை பற்றி சற்று விரிவாக கூறுங்களேன். ஆம், சிவலிங்க பிரதிஷ்டையின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. புராணங்களின்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு நல்ல நேரத்தை குறித்து கைலாயத்திலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வரும்படி ராமர் அனுமனை அனுப்பினார். ஆனால் நெடுந்தூரத்திலிருந்து அனுமன் சிவலிங்கத்தை கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டது. குறித்த நல்ல நேரம் முடிவடைவதற்குள் சீதாதேவி மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதையே ராமர் பிரதிஷ்டை செய்தார். பின்னர் கைலாயத்திலிருந்து திரும்பிய அனுமன் மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அகற்ற முயன்ற போது அது அசையவில்லை. ராமர் அனுமனை சமாதானப்படுத்தி அவர் கொண்டு வந்த சிவலிங்கத்தை விசுவலிங்கம் என்ற பெயரில் அருகிலேயே பிரதிஷ்டை செய்தார். ராமேஸ்வரம் கோயில் மட்டுமல்ல, ஒரு வரலாற்று சின்னமாகவும் விளங்குகிறது. இந்த ஆலயத்தின் கட்டிடக்கலை பற்றியும் அதன் வரலாற்று முக்கியத்துவம் பற்றியும் சொல்லுங்களேன். ராமேஸ்வரம் கோயில் 10ஆம் நூற்றாண்டு வரை ஒரு சாதாரண துறவியால் பராமரிக்கப்பட்டு வந்தது. பின்னர் 12ஆம் நூற்றாண்டில் இலங்கை அரசர் பராக்கிரமபாகு கர்ப்ப கிரகத்தை கட்டினார். 15ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் அரசர் உடையான் சேதுபதி மேற்கு கோபுரம் மற்றும் சுற்றுச்சுவர்களை கட்டினார். 16ஆம் நூற்றாண்டில் சின்ன உடையான் சேதுபதி கட்டத்தேவர் நந்தி மண்டபத்தை கட்டினார். இந்த ஆலயம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், தாயுமானவர் போன்ற பல அருளாளர்களால் போற்றி பாடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆலயம் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. ராமேஸ்வரம் கோயில் என்றால் அதன் நீளமான பிரம்மாண்ட கொரிடார்களும் தூண்களும் தான் நினைவுக்கு வருகிறது. இவற்றின் சிறப்பு தன்மை என்ன? ஆம், ராமேஸ்வரம் கோயிலின் மிகச்சிறந்த கட்டடக்கலை சிறப்பு அதன் நீண்ட கொரிடார்கள் தான். இந்த ஆலயத்தில் உள்ள 3வது பிரகாரம் 197 மீட்டர் நீளமும் 133 மீட்டர் அகலமும் கொண்டது. ஆலயத்தின் வெளிப்புற சுற்றுப்பாதை சுமார் 1220 மீட்டர் நீளமுடையது. மிகப்பெரிய கற்களால் கட்டப்பட்ட 1212 தூண்கள் கொண்ட 4வது பிரகாரம் உலக புகழ் பெற்றது. இந்த தூண்கள் ஒவ்வொன்றும் நுட்பமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களால் பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்டது. இந்த ஆலயம் இன்னொரு விஷயத்திற்கும் மிகவும் பிரபலமானது, அதன் தீர்த்தங்கள். இங்குள்ள தீர்த்தங்களின் முக்கியத்துவம் பற்றி விளக்குங்களேன். ராமேஸ்வரம் கோவிலில் 22 புனித தீர்த்த கிணறுகள் உள்ளன. ராமேஸ்வரத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தில் பெரும் பங்கு இந்த தீர்த்தங்களுக்கு உண்டு. பக்தர்கள் முதலில் கோயிலுக்கு வெளியே அமைந்துள்ள கடற்கரையில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி பின்னர் கோயிலுக்குள் உள்ள 22 தீர்த்தங்களில் நீராட வேண்டும். இவ்வாறு செய்வதால் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளிட்ட பாவங்கள் அகலும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் தனித்துவமான பலன்கள் உண்டு. அந்த தீர்த்தங்களை பற்றி சற்று விரிவாக கூறுங்களேன். ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் உள்ள வித்தியாசமான பலன்கள் என்ன? ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் சில முக்கியமானவை. மகாலட்சுமி தீர்த்தம், செல்வ வளம் பெருகும். சாவித்ரி தீர்த்தம், பேச்சு திறன் வளரும். காயத்ரி தீர்த்தம், உலக நன்மை உண்டாகும். சரஸ்வதி தீர்த்தம், கல்வியில் உயர்வு தரும். சங்க தீர்த்தம், வசதியான வாழ்வு அமையும். சக்கர தீர்த்தம், மன உறுதி கிடைக்கும். சேது மாதவ தீர்த்தம், தடைப்பட்ட பணிகள் தொடரும். பிரம்மஹத்தி தீர்த்தம், பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும். ஒவ்வொரு தீர்த்தமும் குறிப்பிட்ட தெய்வங்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. உதாரணமாக சங்க தீர்த்தம், சக்கர தீர்த்தம் ஆகியவை விஷ்ணுவின் ஆயுதங்களுடன் தொடர்புடையவை.
சிவ தீர்த்தம் சிவபெருமானுடனும் பிரம்மஹத்தி தீர்த்தம் பிரம்மஹத்தி தோஷ நிவாரணத்துடனும் தொடர்புடையவை. ராமேஸ்வரத்தில் கோயிலுக்கு வெளியே கூட மொத்தம் 42 தீர்த்தங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அவற்றில் பல புயல் மற்றும் இயற்கை சீற்றங்களால் அழிந்துவிட்டன. அந்த தீர்த்தங்களை பற்றி சற்று விரிவாக கூறுங்களேன். ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் உள்ள வித்தியாசமான பலன்கள் என்ன? இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட ராமேஸ்வரம் கோயிலில் சிவ விஷ்ணு இணைப்பின் தத்துவம் எவ்வாறு வெளிப்படுகிறது? ராமேஸ்வரம் ஆலயமே சிவ விஷ்ணு ஐக்கியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு. இங்கே விஷ்ணுவின் அவதாரமான ராமர் சிவபெருமானை வழிபட்டதால் இத்தலத்திற்கு ராமேஸ்வரம் என பெயர் வந்தது. இந்த ஆலயம் இந்து மதத்தின் 2 முக்கிய பிரிவுகளான சைவம் மற்றும் வைணவத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. தைத்திரிய ஆரண்யம் எனும் நூல் திருமாலின் இருதய மத்தியில் என்றும் நீங்காமல் சிவன் இருக்கிறார் என்கிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூறுவது சிவபெருமான் கைலாயத்தில் எப்போதும் ராமநாமாவை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த தலத்தின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், சிவனும் விஷ்ணுவும் வேறல்ல, இருவரும் ஒரே பரம்பொருளின் வெவ்வேறு வடிவங்கள் என்பதையே. சில சமயம் சைவம் வைணவம் என்ற பேதங்களை பார்க்கிறோம். ஆனால் இத்தலம் அடிப்படையில் இரண்டும் ஒன்றே என்கிறது. இந்த கருத்து சற்று விரிவாக புரிய வேண்டும். இந்து தத்துவத்தின் உயர்ந்த நோக்கில் ஏகம் சத் விப்ராஹா பகுதா வதந்தி, அதாவது உண்மை ஒன்றே, ஞானிகள் அதை பலவிதமாக சொல்கின்றனர் என்பதே மூல கருத்து. சிவன் என்றும் விஷ்ணு என்றும் வேறுபடுத்தி பார்ப்பது அடிப்படை அறிவுக்கு மட்டுமே. தத்துவ ஞான நிலையில் இவர்கள் வேறல்ல, ஒன்றே. ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியே ராமரால் வணங்கப்பட்ட சிவன் என்றும் ராமரே விஷ்ணுவின் அவதாரம் என்றும் கருதப்படுகிறது. இந்த ஐக்கியத்தை விளக்கும் கதை ஒன்று உண்டு. ஒருமுறை விஷ்ணு சிவனை வணங்க கைலாசம் சென்றபோது சிவன் மறைந்தார். அதனால் விஷ்ணு தன்னையே சிவலிங்கமாக மாற்றி சிவனை வணங்கிய கதை. இதுவே சிவனும் விஷ்ணுவும் வேறல்ல என்பதை காட்டுகிறது. ராமேஸ்வரத்தில் உள்ள கெந்தமாதன பர்வதம் பற்றியும் ராமர் பாதம் கோயில் பற்றியும் தெரிந்து கொள்வது சுவாரஸ்யமாக இருக்கும். கெந்தமாதன பர்வதம் என்பது ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு உயரமான மணல் குன்று. இந்த குன்றிலிருந்துதான் ராமர் இலங்கைக்கு செல்லும் வானர சேனைகளை கண்காணித்ததாக ராமாயணம் கூறுகிறது. இந்த குன்றின் மீது கட்டப்பட்டுள்ளதுதான் ராமர் பாதம் கோயில். இந்த கோயிலில் ராமர் பாதச்சுவடு பதிந்த கல் உள்ளது. கடற்மட்டத்தில் இருந்து 80 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலிலிருந்து ராமேஸ்வரம் தீவு முழுவதையும் காணலாம். இக்கோயிலுக்கு சென்று வழிபடுவதால் இழந்த குலப்பெருமைகளை மீண்டும் பெறலாம் என்ற நம்பிக்கை உள்ளது. தென்னிந்தியாவின் 4 திசைகளிலும் உள்ள 4 முக்கிய புண்ணிய தலங்களில் ராமேஸ்வரமும் ஒன்று அல்லவா? அது குறித்த தத்துவத்தையும் சொல்லுங்களேன். ஆம், ராமேஸ்வரம் தென்னிந்தியாவின் தெற்கு திசையில் உள்ள புண்ணிய தலமாக கருதப்படுகிறது. இந்து மதத்தில் இந்திய துணைக்கண்டத்தின் 4 திசைகளிலும் 4 முக்கிய தலங்கள் சார்தாம் எனப்படுகின்றன. அவை வடக்கில் பத்ரிநாத் உத்தரகாண்டில் உள்ளது, கிழக்கில் பூரி ஜெகநாதர் கோயில் ஒடிசாவில் உள்ளது, மேற்கில் துவாரகா குஜராத்தில் உள்ளது, தெற்கில் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் உள்ளது. ஒரு இந்து தனது வாழ்நாளில் இந்த 4 தலங்களையும் செய்ய வேண்டும் என்பது நம்பிக்கை. இந்த 4 தலங்களும் புவியில் 4 திசைகளில் இறைவன் அருள்பாலிக்கும் இடங்களாக கருதப்படுகின்றன. இந்த 4 தலங்களில் ராமேஸ்வரம் மட்டுமே ஜோதிர்லிங்க தலமாகவும் உள்ளது. இது சைவ வைணவ ஐக்கியத்தை குறிக்கிறது. ராமேஸ்வரத்தின் மிக முக்கியமான இன்னொரு அம்சம் அங்குள்ள ராமர் சேதுவை பற்றி சொல்லுங்களேன். ராமேஸ்வரம் அல்லது ஆதாம் பாலம் என்பது இந்தியாவிலுள்ள ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கையை சேர்க்கும் பாலம் போன்ற அமைப்பு. புராணங்களின்படி ராமர் இலங்கைக்கு சென்று ராவணனை வதம் செய்து சீதையை மீட்பதற்காக வானர சேனைகளை கொண்டு கடலின் மீது கட்டப்பட்ட பாலம் இது. நீல், சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான் போன்ற வானரங்கள் மலைகளையும் பாறைகளையும் கடலில் வீசி ராமர் மந்திரங்கள் மூலம் அவற்றை மிதக்கச் செய்து இப்பாலத்தை கட்டினார்கள் என்கிறது ராமாயணம். விஞ்ஞான அடிப்படையில் இது கடலடியில் இயற்கையாக அமைந்த பவளப்பாறைகள் மற்றும் மணல் திட்டுகளின் தொடர் என்கின்றனர். ஆனால் ஆன்மீக அடிப்படையில் இது ராமரின் தெய்வீக சக்தியை குறிக்கும் ஒரு அடையாளம். ராமேஸ்வரத்தின் இந்த புனித தன்மையும் தத்துவார்த்த முக்கியத்துவமும் இன்றைய காலகட்டத்திற்கு எந்தவிதமான செய்தியை தருகிறது? ராமேஸ்வரம் தரும் முக்கியமான தத்துவ செய்தி ஐக்கியம் என்பதுதான். இன்றைய உலகில் மதம், சமூகம், இனம் என்ற வேறுபாடுகளால் மனிதர்கள் பிளவுபடும் காலத்தில் ராமேஸ்வரம் ஐக்கியத்தின் சின்னமாக விளங்குகிறது.
சிவனும் விஷ்ணுவும் வேறல்ல என்ற தத்துவம் எல்லா வழிபாடுகளும் ஒரே இறைவனை அடைய உள்ள வெவ்வேறு பாதைகளே என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது. மேலும் ராமேஸ்வரத்தில் காணப்படும் பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி என்ற கருத்து வாழ்வில் வரும் தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் பிராயச்சித்தம் செய்து மீண்டும் புனிதமடையலாம் என்ற நம்பிக்கையையும் தருகிறது. ராமர் போன்ற உயர்ந்த ஆத்மா கூட தன் செயலுக்கு பிராயச்சித்தம் தேடியது நம் வாழ்வில் நாம் செய்யும் தவறுகளை உணர்ந்து திருந்துவதற்கான பாடமாகும். இன்னொரு முக்கிய தத்துவம் 22 தீர்த்தங்களில் நீராடுவதன் மூலம் ஒருவரின் பேராசை, கோபம், மமகாரம் போன்ற உள் தீட்டுக்களை களைந்து ஆன்மீக தூய்மையை அடையலாம் என்பது. வெளியளவில் சடங்குகளாக தெரியும் இச்செயல்கள் உள்ளார்ந்த மன தூய்மைக்கான குறியீடுகளாகும். ராமேஸ்வரத்தில் தியானம் செய்வதற்கு சிறப்பான இடங்கள் உண்டா? அங்கு எவ்வாறு ஒருவர் ஆன்மீக அனுபவத்தை பெற முடியும்? ராமேஸ்வரத்தில் தியானம் செய்வதற்கு சிறப்பான இடங்கள் உண்டா? அங்கு எவ்வாறு ஒருவர் ஆன்மீக அனுபவத்தை பெற முடியும்? ராமேஸ்வரத்தில் தியானம் செய்வதற்கு சிறப்பான இடங்கள் உண்டா? அங்கு எவ்வாறு ஒருவர் ஆன்மீக அனுபவத்தை பெற முடியும்? ராமேஸ்வரத்தில் தியானம் செய்வதற்கு பல சிறப்பான இடங்கள் உள்ளன. முதலாவதாக, ஆலயத்தின் 1000 தூண் மண்டபத்தில் அமர்ந்து தியானிப்பது மிகவும் ஆழமான அனுபவம். இங்கு கல் தூண்களின் நடுவே அமைதியான சூழலில் தியானம் செய்வது அற்புதமான அனுபவம். அக்னி தீர்த்த கடற்கரையில் சூரியோதய வேளையில் தியானம் செய்வதும் சிறப்பானது. ராமர் பாதம் கோயிலில் உள்ள உயரமான இடத்தில் அமர்ந்து கடலையும் ராமேஸ்வரம் தீவையும் நோக்கி தியானம் செய்வது மனதுக்கு அமைதியை தரும். ஒருவர் ராமேஸ்வரத்தில் முழுமையான ஆன்மீக அனுபவத்தை பெற அக்னி தீர்த்தத்தில் நீராடி 22 தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கி பின்னர் தியானத்தில் அமர்வது சிறப்பு. இதன் மூலம் உடல், மனம், ஆன்மா ஆகிய 3ம் தூய்மை அடையும். ராமேஸ்வரத்தில் ஓம் நம சிவாய மந்திரத்தையும் ராம நாமத்தையும் சேர்த்து ஜபிப்பது சிறப்பு. இவ்வாறு சிவ விஷ்ணு ஐக்கியத்தை உணர்த்தும் வகையில் செய்யும் தியானம் உயர்ந்த ஞானத்தை அளிக்கும். நமது ராமேஸ்வரம் பயணம் நிறைவடையும் தருணத்தில் இத்தலத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய உங்களின் இறுதி எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ராமேஸ்வரம் என்பது வெறும் கோயில் அல்ல, அது ஒரு தத்துவம். ராமாயண காலத்திலிருந்து பல நூற்றாண்டுகளாக புனிதமாக கருதப்படும் இத்தலம் நம் முன்னோர்களின் ஆன்மீக ஞானத்தின் சிகரம். இது வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்திய தத்துவத்தின் நேரடி வெளிப்பாடு. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் சென்று அதன் புனிதத்தை உணர வேண்டும். 22 தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கி அக்னி தீர்த்த கடலில் நீராடி கெந்தமாதன பர்வதத்தில் நின்று இலங்கையை நோக்கி பழங்கால ராமாயண காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். வரலாற்றுடன் இணைந்த இந்த ஆன்மீக அனுபவம் நம் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணமாக இருக்கும். பாரதத்தின் பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்றான ராமேஸ்வரம் கடந்த காலத்தின் வரலாற்று நினைவு சின்னமாகவும் தற்கால மனிதர்களின் ஆன்மீக தாகத்தை தணிக்கும் புனித தீர்த்தமாகவும் இருக்கிறது. இது ஆன்மீகத்தை பற்றி கற்பிக்கும் ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். ராமேஸ்வரத்தின் புனித பயணத்தில் நம்மை சேர்த்துக் கொண்டமைக்கு லதாவிற்கு மிக்க நன்றி. அவரது ஆழமான தத்துவ விளக்கங்கள் இத்தலத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைத்துள்ளது. அன்புள்ள நேயர்களே, எல்லையற்ற ஆன்மீக பரப்பில் நாம் மேற்கொள்ளும் பயணத்தின் ஒரு பகுதியாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்ததில் மகிழ்ச்சி. அடுத்த வாரம் மற்றொரு சிறப்பு ஆன்மீக தலத்தின் தத்துவ பயணத்துடன் மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். மிக்க நன்றி. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட டிராவல், ஹிஸ்டரி, ஸ்பிரிச்சுவாலிட்டி கான்டென்ட் உங்களுக்காக கொண்டு வரது MSK Vlogs.